Okay. Hello. Yes, sir. Kekadu, sir. Okay. See, I'm in the manufacturing industries last 14 years. So 14 years here, and then I'm just mainly focusing on digital transformation. So now every industry comes for digital transformation. So I'm taking more projects on digital transformation, which relates with Industry 4.0 and I. Okay. ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கணும் இந்த செஷன் வந்து எப்படின்னா நான் உங்களுடைய சிலபஸ் கூட பார்த்துட்டு என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்கணும் என்னென்ன இன்புட் கொடுக்கணும்லாம் பார்த்துருந்தேன். ஸோ ஐ நீட் அ மோர் இன்ட்ராக்டிவ் செக்ஷன் பிகாஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலன்னா இந்த செஷன் இதாகாது. Because now future is based on entirely on IoT and 4.0. So that is very clear. 4.0 will go for a 5.0. Okay. So even நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் இங்க வந்து நீங்க போய் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இது தெரியலன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே. ஸோ சார் கண்டினியூ பண்ணலாம் சார். கண்டினியூ பண்ணலாம்ல. ஓகே. ஸோ நீங்க உங்களோட ஐடியா பத்தி என்ன? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 என்னதான் இருக்கும், என்ன தேவை, வாட் இன்புட்ஸ் நீடட் அண்ட் வாட் இஸ் ஐஓடி, அதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், ஸோ வாட் இஸ் தட், ஸோ தட் ஐ வாண்ட் நீட் இன்ட்ராக்ஷன் பண்ணி. சி இது வந்து இப்போ வந்து ஜஸ்ட் இட் இஸ் லைக் அல்ஃபா லெவல் பீட்டா லெவல் போய் இப்போ வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் போயிடுச்சு. அண்ட் நவ் எவ்ரி இண்டஸ்ட்ரீஸ் லைக் லாட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் ஆர் கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. நவ் த okay. So I need more interaction on this. So anybody can say industrial என்ன நடக்கும், எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா என்ன நடக்குது, ஜஸ்ட் எனி சிம்பிள் இண்டஸ்ட்ரி, ஜஸ்ட் எனி வாலண்டியர்ஸ். சி இது வந்து நீங்க உரிமையிலையோ கூகுள்லயோ சர்ச் பண்ண அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து தே ஆர் டெவலப்பிங் அண்ட் ஹை, அதாவது தே ஆர் பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் தே ஆர் டெவலப்பிங். லைக் ஒரு இண்டஸ்ட்ரி லாட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் லைக் chemical divisions, manufacturing divisions, pharma divisions, and then automobile divisions, and then new power plants. So this 4.0 வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசப்படுது. And then it is now it is like a booming, very booming. This sector is very booming now. And இது வந்து யாருனாலும் உள்ள போகலாம். ஆனா இதுக்கு வந்து என்ன ஏது பேஸ் தெரிஞ்சுட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். So anybody can explain a small manufacturing எப்படி இருக்கும், யாராவது explain பண்ணுங்க. Just for your understanding what you people are understand, so that I can continue. நீங்க industrial visit போயிருப்பீங்க, implant training, so any idea on that? Okay. So industrial revolutions பார்த்தீங்கன்னா 1.0, 2.0, 3.0, 4.0. ஸோ 1.0 பார்த்தீங்கன்னா பேஸா வந்து 1.0ங்கிறது வந்து த பிகினிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இனிஷியலா வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட் வாஸ் ரன், அதாவது வீட்டில் வச்சு சின்ன லெவலில் மேனுவலாக பண்ணிட்டு ஹேண்ட்மேட் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. தே யூஸ்ட் ஒன்லி அனிமல்ஸ் அதாவது ரொட்டேஷன் உருவாக்குறதுக்கு அண்ட் மேன்லி ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் 1.0ங்கிறதுல வந்து என்ன உருவாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து தே யூஸ் த ஸ்டீம் ஆர் இன்டர்னல் கம்பக்ஷன் இன்ஜின். 1.0ல internal combustion engine and steam is for the driving force. They need the force, a rotational in that form,
ஸோ எந்த மில் லைக் ஒரு வந்து ஒரு வீவிங் மில்லா இருந்தாலும் ஸ்பின்னிங் மில்லா இருந்தாலும் தே நீட் அ ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்பின்னிங் ஆக்டிவிட்டி அண்ட் வீவிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபார் எனி திங்ஸ். ஸோ தேட் அவங்க வந்து ஒரு ஸ்டீமோ அல்லது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்தர் அதுல வந்து லாட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். உங்களால ஸ்பீடை ரெடியூஸ் பண்ண முடியாது. See somewhere we need a fine tuning of speed, we need a fine tuning of torque, and we need a fine alignments. So that they feel the difficulty. ஸோ அதுல இருந்து 1.0க்கு அடுத்த கண்டதுல என்ன பண்ணுவாங்க, தே கோ வித் த இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் மோட்டர்ஸ் கம்ஸ் அந்த 2.0. ஸோ 2.0 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் எலக்ட்ரிக்கல். த இன்வென்ஷன் ஆஃப் ஏசி அண்ட் டிசி மோட்டர்ஸ் சேஞ்ச் த வேர்ல்ட். பிகாஸ் 1.0ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பிக்கர். பிகாஸ் நீங்க வந்து ஒரு பிளான்ட்ல ஒரு ஃபேக்டரியில வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றதுல டீசல் ஊற்றியோ ஸ்டீம் ஊற்றி பண்ணீங்கன்னா ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். See, there was a lots of hazardous since but when you are using internal, you need the fuel, petrol, diesel, whatever it is, isoctane, anything. When it was coming and it was operating, this comes under will be a flammable zone. So அதுல lots of problem, accidents எவ்வளவு வந்து. ஸோ அதை நிறுத்தி எலக்ட்ரிக்கல் கொண்டு வந்தாங்க. எலக்ட்ரிக்கல் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ்னா இன்ஜின் சிஸ்டம் எல்லாமே சிம்பிள் ஆயிடுச்சு. சிம்பிளானால என்ன பெனிஃபிட், அதாவது உங்களோட ஸ்பீட் சேஞ்சிங். முன்னாடி வந்து 1.0ல லாட்ஸ் ஆஃப் கியர்ஸ் வில் பி தேர். நீங்க வந்து கியரை வச்சு சேஞ்ச் பண்ணணும், ஸ்பீடை டியூன் பண்ணணும், எல்லாமே இருக்கு. 2.0ல என்னாச்சு, இந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணதுக்கு வி நீட் அதாவது எலக்ட்ரிக் சிஸ்டம். யூ நீட் அதாவது ஜஸ்ட் கேபிள் லைன், அதை வச்சே நீங்க ஒரு சிஸ்டத்தை ஓட்டலாம். ஏதாவது ஓவர் டாக் ஆச்சுன்னா சிஸ்டம் ட்ரிப் ஆகும். And then you can have a control. There will be a speed you can control, not because of large amount of gearboxes. சிஸ்டமும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கிடையாது, ஓரளவு ரிமூவபிள், அதெல்லாம் ஈஸியா. பட் ஹியர் வாட் நோ சேஃப்டி அண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம் வாஸ் மிஸ்ஸிங் இன் 2.0. 2.0ல நீங்க ஒரு மேனுவல் person has to need the monitor, everything he has to monitor. It's very difficult. மானிட்டர் பண்ணி ரன் பண்றதுலாம் வந்து the rapid intersection பண்றதும் நம்பர் ஆஃப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வோல்ஸ்வாகன் வந்து வோல்ஸ்வாகன் ஃபேக்டரி யாராவது பார்த்துருக்கீங்களா? வோல்ஸ்வாகன் ஃபேக்டரி இன்டர்நெட். ஸோ வோல்ஸ்வாகன் டாடா மோட்டார்ஸ் ஃபேக்டரி. ஸோ பார்த்தீங்கன்னா பெர் டே தே வில் சென்ட் 750 cars per hour. Per day, 75 cars it comes out from the hour. 24 hours production, they just like dump cars 750. So like அவங்களோட ப்ரொடக்ஷன் பவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 30,000 40,000 cars போயிட்டு இருக்கும் வெளியே, டிஃப்ரெண்ட் எஸ்கியூஸ். ஓகே. So in the second level on the electric control இருந்துச்சு, there needs a lots of human technical persons is needed for the intervention of the system, understanding the system, getting the feedback of the system. ஒரு மோட்டார் ஓடுது, அதோட டாக்கோ ஸ்பீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ரேட்டர் ஹாஸ் டு டு. So lots of operations are under the hands of the operators and it involves risk, and then there is a risk of quality and the production losses, and then it needs more skilled person, and for solving that it needs a lots of if anything speeds, it needs a lots of mechanical or screw changes, and there won't be any study. Then 3.0, so இதெல்லாம் முடிஞ்சிட்டு 3.0 the system control system development. The control system development எப்படி, he has just to monitor and he has to just operate the system. So on the system he has to go to 2.0. பார்த்தீங்கன்னா அங்க போய் பட்டன் ஆன் பண்ணணும், அங்க பிசிக்கல் அங்க போய் ஆன் பண்ணணும், அங்க போய் டெம்பரேச்சர் பிசிக்கலா நோட் பண்ணணும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நோட் பண்ணணும், அசம்பிளிங் லைன்ல வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி இருக்கணும். 3.0ல வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்டார்ட். There will be a supervisor controlling area network will be there. Lots of sensor was implemented. It will give the live data. So now the data will come to the common screen. Like ஒரு 10 acres உள்ள ஃபேக்டரி வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து he can visualize, he can take decisions and he can start operating. So that SCADA comes, அங்க வந்து சென்சாரோட ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கும். ஸோ 3.0ல வந்து ப்ரோக்ராம் இன்டர்லாக்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து ஒரு டேங்க் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு. See, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். லைக் everybody heard about PVC pipes. PVC pipes எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். So PVC pipes is manufactured from the polymerization of vinyl chloride. Vinyl chloride வந்து ஸ்டோரேஜ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. Vinyl chloride will store at a temperature below 10 degrees Celsius. சரிங்களா? Below 10 degrees Celsius, if there was any issues, it will create அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து ரொம்ப higher, 40 times of the
this liquid to vapor convert ஆகுது, and it will create a very toxic. So that system has to be periodically chilled. It has to maintain below. There will be a cryogenic chilling circuit. Who will monitor? Is it able to monitor by a human being? அதோட டெம்பரேச்சர் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இது ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் தான். இட் ஹாஸ் டு கோ டு த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். In the heat exchanger, the liquid will be chilled to the below the respective temperature and it will be circulated before that reaching the temperature. So these are very complicated, and this action was comes to the 3.0 of having the high controlled systems. So there the industry safety has developed. The 3.0. ஸோ 3.0ல அது மட்டும் இல்லாம உங்களால இப்போ வந்து ஒரு காரோ ஸோ ரிப்பீட்டட் ஜாப்ஸ் லைக் இப்போ வந்து ஒரு வெல்ட் அடிக்கணும். கார்ல உள்ள பார்ட்ஸ் ஃபுல்லா வெல்ட் அடிக்கணும். ஒரு வெல்டரை போட்டா எவ்வளவு வெல்ட் அடிக்கணும்? ஒரு வெல்டரை போட்டீங்கன்னா இட் டேக்ஸ் 5 to 6 days for completing the one car welding. 1 or 2 welders because there is a problem. So what now they did, this is a repeated activity. Everybody knows where to weld, where the points, everything they do. So this repeated activity and repeated planned activity without any change in the dimension, and to ensure the high quality of assurance, they change with the robots. See, hope so you may hear about ABB, Siemens, ABB, Kuka, and then GE Fonda. These three robots are very famous in the market. The main first one is ABB. ABB is and Kuka is mainly for welding robots. They are very familiar and very robust in industrial welding robots. As of now, what are the cars coming to our home? The people who are using the cars entirely, majorly welded by the Kuka and ABB robots. The second choice is GE Fonda robots. This evolution was started in 1980, at the period of 1980. This PLC, Programmable Logic Controllers, that was the 3.0, and SCADA system, and then this robotics. The robotics era was started. But the 3.0 had the implementation of all the robotics, all the things in the 3.0. But here there is no coordination between the individual machines. You go to the any line, assembly line or whatever, it's a process automation or factory automation. It will involve around 10 to 20 machines. For example, ஒரு சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காண்டி சொல்றேன். I can connect it in any things. சிம்பிளா சொல்ல போறதுன்னா உங்களுக்கு கார். சிம்பிளா சொல்றேன் கார். காரோட ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டன் பாடி அதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கன்வேயர் வரும். அது வந்து மெதுவா சுத்திட்டு இருக்கும். அந்த கன்வேயர் வரும். அந்த கன்வேயர்ல காரோட ஸ்கெலிட்டன் பாடியை ஒவ்வொரு லைனா வைக்கிறதுக்கு ஒரு மோனோரேல் கன்வேயர் வரும். ஓகேங்களா? That will go to the material warehouse. Material warehouse it will get it from that, it will fetch it from that. Like for example, I hope so everybody knows BMW, Lamborghini, and then Mini Cooper, and then Volkswagen. All the things are developed by the Volkswagen factory in Pune for India. Skoda Rapid, everything. So எல்லா காருக்குமே ஒரே ஃபேக்டரியில தான் தயார் பண்ணுவாங்க. பட் இந்த மந்த் வந்து நான் வந்து ரேபிடோட ஆர்டர் அதிகமா இருக்கு. சேல்ஸ் வந்து ரேபிடோட ஆர்டர், ஸ்கோடாவோட அது அதிகமா. ஸோ டுடே திஸ் மந்த் த லைன் வில் ரன் ஃபார் ஸ்கோடா. ஓகேவா? பட் உங்களுடைய கேசஸ், அப்புறம் உங்களுடைய பாடி, ஸ்கெலிட்டன் பாடி, அப்புறம் வந்து உங்களுடைய இன்ஜின்ஸ், அப்புறம் ரிமைனிங் சீட்டிங், ஸ்டீரிங் அரேஞ்ச்மெண்ட், that will change depending upon your requirement. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த கார் வேணும், மினி கூப்பர் வேணும். மினி கூப்பர்ல ஒரு 2000 ஆர்டர் போட்டோம்னா அந்த லைன்ல போடும்போது மினி கூப்பர்ல தேவையான காம்பனன்ட்ஸ் வந்து இட் வில் மிஷின்ஸ் வில் பிக்கப் பண்றோம். அது வந்து ஒரு மேனுவலா எடுத்து உங்களால கொண்டு வைக்க முடியாது. ஸோ தேர் it involves around 10 to 20 machines, and it needs a bigger database of checking with the what is in my warehouse and what are the things to be planned. That the mission to mission communication. Now robot தன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு, வெல்டிங்கை முடிச்சுட்டு, it will give the clearance, it will complete that this cases I complete the welding, can go for a QA check. So once it was completed, it will update in the SAP, and then it will go to the next level. So where it will go for a QA check. So
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியும் முடிய ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு மிஷின்ஸும் கம்யூனிகேட் பண்ணி இட் வில் கிவ் இட் டு த மெயின் சர்வர். ஸோ இப்போ இங்க எஸ்ஏபி பத்தி எல்லாருக்கும் ஐடியா இருக்கா? வாட் டஸ் எஸ்ஏபி? ஹலோ, எனி ஐடியா ஆன் தட் எஸ்ஏபி? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ் பண்ற ஒரு டூல். Right. No, I'm not kidding. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ் பண்ற ஒரு டூல், PLM டூல். ஓகே, என்ன SAP PLM டூல்ங்கறதோட SAP ஓகே, SAP வந்து now it is running for a system application data processing அப்படிவாங்க. இட்ஸ் a டூலோட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்மே SAP is the mother. சரிங்களா? ஒரு சேல்ஸ் டீம்ல இருந்து எனக்கு இத்தனை ஆர்டர் வந்திருக்கு, லைக் ஒவ்வொரு டீலர்ல இருந்து இவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு, இந்த ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி இதை வந்து நீங்க வந்து ஃபைனலா வந்து ஃபேக்டரியில ரன் பண்ணி அந்த இடத்துல போய் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் அ ஃபுல் லைஃப் சைக்கிள். வாட் இஸ் இட் இஸ் கரெக்ட், பட் இட்ஸ் ரன் வித் சிஸ்டம். தான் ஓல்டு. நீங்க இப்போ இருக்கீங்க, மேபி யூ ஆர் இன் 3 years when you are going in manufacturing, SAP is a basic requirement. They ask you minimum. So SAP ல வந்து உங்களோட இன்னும் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், என்ன வாங்குறீங்க, என்ன பண்றீங்க, அண்ட் வேர் ஹவுஸ்ல என்ன இருக்கு, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், தென் ஃபைனான்சியல் என்ன நோட், என்ன பொருள், இப்போ எல்லாமே எஸ்ஏபி மூலமா தான் பண்ற ப்ரொக்யூர்மெண்ட்டும் சரி, ஃபைனலா நீங்க சப்ளை பண்ணி ஃபைனல் ஃபினிஷ் ப்ராடக்ட் சப்ளை பண்ணாலும் சரி, அதுவும் எஸ்ஏபில தான் மேக்ஸிமம் பண்றாங்க. மேக்ஸிமம் 95% எல்லாமே அதில் வந்துருச்சு. நவ் இட் இஸ் கோயிங் ஃபார் ஹையர் வெர்ஷன். எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் 4.10 அந்த மாதிரி டெவலப் பண்ண மாதிரி எஸ்ஏபி நவ் இட் இஸ் டெவலப், இட்ஸ் க்ரோயிங். ஸோ இது வந்து முன்னாடி வந்து ஜஸ்ட் மேனுவலா என்ட்ரி போற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது வந்து இட் இஸ் என்டர்பிரைசஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் தான். இட் கம்ஸ் எஸ்ஏபி என்டர்பிரைசஸ். ஸோ இதுதான் அந்த 4.0ல நீங்க மெஜாரிட்டியா பார்க்க போறது என்னன்னா, 4.0ங்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம ரெவல்யூஷனை பார்க்க 4.0ங்கிறது வந்து இட் இன்வால்வ்ஸ் உங்களோட சூப்பர்வைசர். லைன்ல மிஷின் ஓடிட்டு இருக்கும், அது பாட்டு நீங்க எதுவுமே போய் வேலை பார்க்கலாம். ஆல்ரெடி இட் வாஸ் டிசைன், அது ஃபுல்லா எல்லாமே எண்ட் டு எண்ட் அது பண்ணி கொடுக்கும். லைனோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்கிறது, லைன்ல எங்க ப்ராப்ளம் வருது, லைன்ல எங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அண்ட் மிஷின் ஹவு இந்த 4.0ங்கிறதுல வந்து உங்களுடைய பிளானிங் எல்லாமே இட் இன்வால்வ்ஸ் பிளானிங். எந்த மிஷின்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் 1.0ல வந்து 1.0 4.0ல பாருங்க, 1.0ல வந்து எல்லாமே ஆப்ரேட்டர் அதுக்கு வந்து 30-40 பேர் தேவைப்பட்டுச்சு. 2.0ல ஓகே ஒரு 30 பேர்ல இருந்து 20 பேர் கண்ட்ரோலிங் பண்ண முடிஞ்சிச்சு, மேனுவலா மானிட்டர் பண்ண முடிஞ்சிச்சு. 3.0ல மானிட்டரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, மேக்ஸிமம் எல்லாமே வந்து சிஸ்டம் ரன் பண்ணிக்கணும், டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. பட் டெசிஷன் எடுக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேனுவல் ஒர்க்ஸ் எல்லாமே ரோபோட்டிக்ஸா மாத்திட்டோம், மிஷின்ஸும் உள்ள கொண்டு வந்துட்டோம் 3.0ல. ஸோ பாட்டில் போடுற வேண்டியதுன்னா பாட்டிலிங் அது பண்ணிடும், மெட்டீரியலை வந்து வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ அது 4.0ங்கிறப்போ இதோட கோஆர்டினேஷன் ஃபுல்லா வந்து மெயினா உள்ள மாஸ்டர் எஸ்ஏபி கூட கோஆர்டினேட் பண்ணி பிளான், ப்ரொடக்ஷன் பிளான், ஃபோர்ட்நைட்டோ எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஃபோர்ட்நைட் பிளான் ஒன்று ரன் பண்ணுவாங்க. அந்த பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 4.0ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இங்க வந்து ஹியூமனோட மொத்த பிளானிங்கே தூக்கிருச்சு. அதாவது ஒரு டீமே பிளான் பண்ணுவாங்க, ஒரு 6 பேர் chemical industry, so where we have a different number of SKUs, so multiple SKUs, so where we need a planners. SAPல வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக் பார்க்கணும், அதாவது சேல்ஸ் டீம்ல இருந்து ஒன்று சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்,
அந்த சேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீலர்ஸ் வந்து இவங்களோட கார் ஓகே, அதுக்கு தேவையான ஸ்டாக் வந்து நான் ரெடி பண்ணேன். சாரி, அதாவது மெட்டீரியல் சார், அதாவது ஒவ்வொரு அசம்பிளி லைனுக்கு தேவையான மெட்டீரியல் சார். ஸோ அந்த மெட்டீரியல்ஸை வந்து என்னோட சப்ளைட்டேருந்து வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி நான் மூவ் பண்ணுவேன். ஸோ இதில் என்ன சார் காம்ப்ளிகேட், இதெல்லாம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். 4.0 வந்து இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி அண்ட் எஃபிஷியண்டாக மாற்றி கொடுத்துருக்கு. எப்படின்னா என்னோட இன்வென்ட்ரி ஃபார் மேக்கிங் அசம்பிளிங் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 days இருக்கு. நான் காரோட இன்ஜின் வந்து இன்னைக்கு மாட்டக்கூடிய கார் இன்ஜின் வந்து கார் இன்ஜின் விட்டுருங்க, பிகாஸ் இட் டேக்ஸ் 3 time. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்டீரிங் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் 1 or 2 days அந்த ஸ்டீரிங் செட்டே உள்ள வந்து ஸ்டீரிங் செட். அப்புறம் வந்து நீங்க உங்களுடைய வீல்ஸ், ரிம், அப்புறம் வந்து சேசிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தந்த லைனுக்கு வந்து ஒரு 2 days முன்னாடி தான் வந்துடும். ஏன்னா நம்மளால அவ்வளவு தூரம் வேற வைக்க முடியாது. இட் இன்வால்வ்ஸ் அரௌண்ட் 5000 SQ, 500 800 SQs இருக்கும். சப்ளைஸ் பக்கத்துல தான் இருப்பாங்க. பட் நம்மளோட பிளானை நம்பி தான் 40 கம்பெனி பிளான் பண்ணும். அவங்களுடைய ரா மெட்டீரியல் சப்ளைஸும் அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து வெரி ஷார்ட் ஸ்பேன்ல நடக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து இந்த 4.0 இஸ் கிவிங் எ ஹியூஜ் சப்போர்ட். இது மட்டும் இல்லை, இது வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் எ ஃபார்ம். இது வந்து ரொம்ப என்ன சொல்ல, இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதே இது இப்போ ஃபார்மால வந்து இப்பதான் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் த லைசன்ஸ். ஃபார்மால வந்து அரௌண்ட் 2020 யூ கேன் கோ ஃபார் இண்டஸ்ட்ரியல் 4.0. ஆல்ரெடி 0 is there, but 3.0 is there, 3.0 is there, 4.0 the development of manufacturing execution system, SAP integration. ஸோ அதுல வந்து இப்போ லீகலா 4.0 கொடுத்துட்டாங்க. ஸோ தட் அப்ரூவ்ஸ். இங்க உள்ள மெடிசின்ஸ் நம்ம பண்ற இங்க நிறைய கம்பெனி இருக்கும், இருக்கும், அரபிந்தோ இருக்கும், ஃபைசர் இருக்கும், மல்டிபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ். மேபி சென்னையில நீங்க பாத்துக்க மாட்டீங்க, கோ டு ஆந்திரா சைட்ல பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் லைக் கோவிஷீல்டு எல்லாமே. ஸோ தே ஆர் மெயின்லி ஆஃப் FDA அப்ரூவல், ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அமெரிக்கா இருக்கும். ஸோ அவங்களுடைய அப்ரூவல் வச்சு தான் அவங்க வந்து அது கொடுப்பாங்க. ஸோ தேர் தே கிவன் த அப்ரூவல். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஸோ ரீசென்ட்லி நவ் த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் லைக் சிப்லா. ஸோ தே ஆர் நவ் டெவலப்பிங் த ப்ரோட்டோகால் ஃபார் தட், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் 4.0ல அண்ட் ஐஓடிங்கிறது ஒரு அடுத்த டாபிக். இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு. ஸோ நான் வந்து 4.0ல இந்த பிளானிங் ஆக்டிவிட்டி, ஷெடியூலர் அண்ட் பிளானர் இதெல்லாம் வந்து நவ் எஸ்ஏபில இருந்து என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா லைக் ஒரு பேனா தயார் பண்ணதுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு ரீஃபில், மேல உள்ள பிளாஸ்டிக் பாடி. இந்த மூணையும் பண்றதுக்கு சப்ளையர்ஸ் என்னைக்கு வரும், அது how it will move to the shop floor, ஷாப் ஃப்ளோருக்கு என்னைக்கு போகும், எவ்வளவு நேரத்துல வெளியே வரும், எவ்வளவு நேரத்துல வெளியே வந்த பிறகு அந்த மிஷினோட எஃபிஷியன்சி. ஓகேவா? மிஷினோட எஃபிஷியன்சி, மிஷின் தான் நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை, மிஷின் தான் ஓட போகுது. பட் மிஷினுக்குன்னு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். இல்லைன்னா வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன், அதாவது நான் ஒரு டார்கெட் கொடுப்பாங்களோ போல, அதாவது 10,000 பென்ஸ் பெர் அவர் கொடுக்கும்போது அது வந்து ஒரிஜினலா அந்த எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது வந்து 10,000. If there was a drop in the 10,000, we have to answer. So why it was dropped 10,000? What is the reason? அதெல்லாம் வந்து இந்த 4.0ல you will have the data. எந்தெந்த லைன்ல எவ்வளவு டிராப் ஆயிருக்கு, குவாலிட்டி டிஃபெக்டால எவ்வளவு போயிருக்கு, ரா மெட்டீரியல் ஷார்டேஜால எதனால போயிருக்கு, குவாலிட்டி, அதாவது அது பிறகு வந்து மெயின்டெனன்ஸ் லாஸ், லைக் மிஷின்ஸ் வந்து கோ ஃபார் பிரேக் டவுன். ஸோ அந்த இது அதெல்லாம் வந்து இட் வில் பி data. The data will be populated, it will be taken, and then it will be populated, and they will provide that where we are losing and where we have to do. And then machine to machine communication I already communicated. Machine to machine communication robot தன்னோட ஒர்க் முடிச்சுட்டு ஆல்ரெடி SAP கொடுக்கும். பெயிண்டிங் ரோபோட்ஸ் பெயிண்டிங் முடிச்சுட்டு அதோட ஆக்டிவிட்டி கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். நான் பெயிண்டிங் முடிச்சுட்டேன், என்னென்ன குவாலிட்டியில ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த பெயிண்டிங். அண்ட் தென் assembly line வந்து there will be lots of manual intervention will be there, like operators will be there, they will assemble all the things. So they will also assemble and they will say that okay, every acknowledgement they will give that. நான் வந்து இந்த சீட் அசம்பிள் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. ஸோ அதாவது ஒரு பொருள் இங்க இன் ஆகுது, வெளியே அவுட் ஆகுது,
will have a digital tracking end to end. இந்த பொருள் இதோட ட்ராக்கிங் ஐடியில் மிஸ் ஆனாலும் நாளைக்கு இதோட பேங்க் செக் பண்ணிட்டு இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க கொடுக்க முடியாது. That's because of Industrial 4.0 revolution. 3.0 மேனுவல் என்ட்ரி நிறைய இருந்துச்சு. 4.0 that data was directly sent to the server, SAP server, SAP server, so that can be sent anywhere whenever there's a problem. Data history எடுத்து பார்க்கிறதுக்கு ஏதாவது. Then IoT. So IoT, any idea on that IoT? See, நான் வந்து ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஓவரால் வியூ கொடுக்குறேன். இன்னும் ஒரு செஷன் இருக்கு. நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். So that I want to present you on that because இப்போ வந்து ஜஸ்ட் not able to connect என்னோட கம்பெனி லேப்டாப்ல மெயின் 5PT இருக்கு. Just I am not able to access this Google link. So this session I am just giving you overall on that, and the next session I will have a small PPT around. It will be more interactive, so it will be more helpful. The path flow 4.0 and what are the components and what will be the future. So what are the industries now playing on that? Now what is the future of this industry? நான் நெக்ஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் பேசிக்காக கேட்குறேன். கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா நான் அந்த நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு I will, if you know that, then no need to problem. I will go to the core essence and I will explain. Okay. So Internet of Things, IoT, IIoT. Any idea on that? நான் சிம்பிளா சொன்னா போதும். So IoT na வந்து Internet of Things, Industrial Internet of Things, Industrial Insurance. Okay. The 4.0 வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னா 4.0ல வந்து நீங்க வந்து டெவலப் பண்ற ஒரு சிஸ்டம் ஃபுல்லா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஹார்ட்வேர் கேபிள் இருக்கு. மோட்டர் ரன் பண்ணா ஹார்ட்வேர் கேபிள், மோட்டர்ல என்ன ஸ்பீட்ல ஓடுது, என்ன கரண்ட் எடுக்குது, எல்லாமே வந்துட்டு ஒரு மீட்டர் வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. நவ் எவ்ரிபடி நோஸ் ஈத்தர்நெட். How the technology develop, இண்டஸ்ட்ரியில வந்து இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து அவ்வளவு ஈஸியா டெவலப் ஆகாது. ஓகேங்களா? தே ஹாஸ் டு ப்ரூவன், இட் ஹாஸ் டு கோ பீட்டா லெவல். அதாவது மொபைல் இன்னைக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்டு போன் எடுத்துட்டு இது மாதிரி இன்டர்நெட் போட்டுட்டு நம்ம நார்மல் லேப்டாப்ல பண்ண முடியாது. There will be testing will be there and they should have a foolproof test. ஸோ அதுக்கு லாட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கின பிறகு அதை ஒரு அல்பா வெர்ஷன் பீட்டா வெர்ஷன் போன பிறகு பைலட் லெவலில் டெஸ்ட் பண்ண பிறகு அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் ரிஸ்க் ஆஃப் லைஃப், ரிஸ்க் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஈத்தர்நெட் இருந்துச்சு முன்னாடி வந்து இது மாதிரி ஹார்ட்வேரா இருந்துச்சு. இப்போ ஈத்தர்நெட் வந்துருச்சு. ஸோ ஈத்தர்நெட்னா இண்டஸ்ட்ரியல் ஈத்தர்நெட் அண்ட் ப்ரொஃபைல் நெட் அண்ட் தென் கேப்நெட், அந்த மாதிரி புதுசாக ப்ரோட்டோகால்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ தீஸ் ப்ரோட்டோகால்ஸ் வில் சப்போர்ட் getting a huge amount of data from your motor. சிம்பிள் மோட்டர் தான் அந்த டிரைவ்ல இருந்து எடுக்கிறதா. அந்த டிரைவ்ல இருந்து அந்த மோட்டரோட ஸ்பீடு, மோட்டரோட டார்க் என்ன, அதோட டெம்பரேச்சர் என்ன, வைண்டிங் டெம்பரேச்சர் என்ன, ஃபேஸ் வேல்யூ, RYB ஃபேஸ் என்ன போயிட்டு இருக்கு, அலாரம்ஸ் என்ன வருது, எங்க ஓவர்லோட் ஆச்சு, எப்போ வந்து இந்த டேட்டாஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம மோட்டரை வந்து நம்ம ரிமோட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். எங்க இருந்து நான் இங்க இருந்து கூட நான் இப்போ என்னோட ஃபேக்டரி வந்து என்னோட லேப்டாப் have the VPN connection. I can connect anywhere from my factory. I can interact with the factory. I can stop my machines. I can run my machines. I can interact with anything. So that was developed through the IT and OT integration in the 4.0. IT OT now, operation technology, information technology. So இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலா நம்ம வீட்டில் டிவி பார்க்கறது, நார்மல் இன்டர்நெட், இதெல்லாம் நார்மல் ஈத்தர்நெட். ஓகே. ஓட்டிங்கிறது வந்து ஆப்ரேஷன் டெக்னாலஜிங்கிறது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள அந்த மோட்டர்ஸ் வந்து இன்னொரு மோட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிருக்கோம், இன்னொரு ரோபோ கூட கம்யூனிகேட். இதெல்லாம் வந்து ரொம்ப அடிமட்ட லெவல் 2, லெவல் 1ல வந்து பிளாட்ஃபார்ம்ல கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிரீனிங் உண்டு. See, you may hear, I hope so, ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈராக்ல வந்து ஒரு ஈரான் தெரியல, தே ஹேக் சிஸ்டம். அவங்க உள்ள போயிட்டு வந்து ஒரு டிஸ்டிலரியோட மோட்டரை வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸ்பீடு RPM இது பண்ணா அது பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப செக்யூரிட்டி பண்றதுக்காக நோ தே வேர் மேனேஜ்டு சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து நம்மளோட அமௌண்ட்டை திருட்டு போறது மட்டும் கிடையாது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் சைபர் செக்யூரிட்டி. இது வந்து இட்ஸ் அ த்ரெட். அதாவது ஒரு கிரிட்டை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம், கிரிட்டோட பவரை வேற இது பண்ணிடலாம். அதாவது ஸ்மார்ட் கிரிட்டுக்குள்ள இல்ல உள்ள போயிட்டாங்கன்னா ஒரு
நியூ பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸே மாற்றி. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்காண்டி ஓடி, அதனால அதை வந்து அவுட் சைட் வேர்ல்ட்ல கனெக்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த நெட்வொர்க் வந்து அதுக்குள்ளே டிஸ்கனெக்ட் ஆயிடும். இங்க போகணும்னா உள்ள போய் அதுல போய் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து டேட்டா எடுத்து வெளியே வரும். தட் இஸ் கால்ட் ஓடி நெட்வொர்க் அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஐடி நெட்வொர்க். ஸோ ஐ ஹோப் ஸோ கிளியர் ஆகும். ஓகே, ஸோ திஸ் ஓடி அண்ட் ஐடி இன்டெகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தட் ரீசென்ட்லி இட் வாஸ் டெவலப். அதாவது லாஸ்ட் 5 to 10 yearsல வந்து இந்த ஓடி அண்ட் ஐடி இன்டெகிரேஷன், அதாவது ஓடில இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து ஐடி கொண்டு போகலாம். தட் மீன்ஸ் present here I can start a pump, start a mill, like start a reactor, start a process from anywhere in the site if I have a proper authorization. So அது வந்து recently வந்து now like normal laptopல உங்களோட normal laptopல VPN connection you will connect to the OT. Okay. So that is the biggest advantage of that because now உங்களுடைய டேட்டா ஃபுல்லாவே லைவா வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சு என்ன, உங்களுடைய ஒரு ஹையர் ஒரு விபி லெவல் லைக் ஒரு சிஓ லெவல்ல வந்து ஒரு ஃபேக்டரி வந்து லைவா வந்து லைக் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த ஃபேக்டரி என்ன அவுட்புட் இருக்கு, எந்த லைன்ல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது வந்து யூ கேன் மானிட்டர். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் திங். இதை உருவாக்கணும்னா இப்போ அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு வருதுல்ல, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், லைக் வந்து ஒரு ரிமோட்ல உள்ள பேராமீட்டர் டேட்டா. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், காம்ப்ளிகேட்டட் கெமிக்கல்ஸ். நான் வந்து பெயிண்ட் அப்ளிகேஷனா இருக்கேன். என்னோட காம்ப்ளிகேட்டட் கெமிக்கல் என்னன்னா மோனோமர். என்னுடைய ரிஸ்க் ஹைலி ரிஸ்க் மோனோமர். மோனோமர்ல என்ன பிரச்சனைனா மோனோமர் ஹாஸ் டு ஸ்டே அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 20 டிகிரி. எல்லா மோனோமரும் 20, 18 and we'll have some isooctane will be there and some tanks we will kept buried in the ground. So the tanks will be there. இதோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா 20 டிகிரி தான் அதோட டெம்பரேச்சர். 20 டிகிரிக்கு மேல போயிடுச்சு அப் டு 20.5 அதோட ரீசர்குலேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி சில்லிங் ஸ்டார்ட் ஆகும். somewhere if there was a reaction or there was a problem, it is going, அதாவது ஏதோ ப்ராப்ளம், ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதோ வெளியே போயிடுச்சு. ஸோ வாட் வில் ஹேப்பன், இட் வில் கோ ஃபார் அ அன்கண்ட்ரோல்ட் பாலிமரைசேஷன். அன்கண்ட்ரோல் பாலிமரைசேஷனா எல்லாத்துக்குமே தெரியும், பிளாஸ்டிக் இஸ் அ பாலிமரைசேஷன் ஆஃப் எத்திலீன். ஓகே, எத்திலீனை பாலிமர் பண்ணீங்கன்னா பாலிஎத்திலீனா மாறிடும். அது கண்ட்ரோல்டா நடக்கும், கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர்ல நடக்கும். இத்தனை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ நான் ஒரு 600 டன் மெட்டீரியல் வச்சிருக்கேன், அந்த டேங்க் வந்து 600 டன் இருக்கும். ஒரு பேட்ச் நான் எடுக்கிறது வந்து 40 டன் பேட்ச் எடுக்கும். and there was an uncontrolled reaction happen. See, it is like a small bomb. அது அப்படியே வந்து மேபி அந்த ரியாக்ஷன் வந்து அன்கண்ட்ரோல் ஆகி அந்த அதோட ரியாக்ஷன் வந்து அன்கண்ட்ரோல் ரியாக்ஷன் ஆகுது என்னன்னா பாலிமரேஷன் ஆகி அந்த டேங்கே ஹீட் அப் ஆகும். இட்ஸ் ஹீட். அது 20 டிகிரில இருக்கணும். 20 டிகிரி மீறி அதோட டெம்பரேச்சர் எக்ஸோதெர்மிக், ஒரு எக்ஸோதெர்மிக் ஸ்டார்ட் ஆனாலும் போதும், ஒரு 100 கேஜிக்கு ஸ்டார்ட் ஆனாலும் போதும், that will initiate the remaining material. It's like a chain reaction மாதிரி சடசடன்னு ஃபார்ம் ஆகி இருக்கும். So that what we did, we have the control. So what there we install some hazardous flame-proof IIoT type of instruments, where which only monitor the critical tank temperature. The phone and the modules வந்து நாங்க அங்கங்க மாட்டிருக்கோம். Already we are having a control system, that is the level 1, and level 2 is the all the system will be there. The level 3, some fetching the data of the tanks parameters, some critical whether the circulation per day 2 circulation ஆகுது நல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து that's all are. So these data we are getting to IoT systems and giving to our main it will be populated in our open network. So ஓடுறேன்னா ஏதாவது அப்நார்மல் நடந்தா அந்த IIoT மூலமா எங்களுடைய 2-3 லைக் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அது டைரக்டா வந்து இட் வில் கம்யூனிகேட் டு தி cloud server. So there it will transmit the data to me. There some was abnormality, we are programming abnormality, it will directly come to my mobile. சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் நார்மல் சிஸ்டம் உள்ள ஃபீல்டில் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். பட் இந்த அப்நார்மாலிட்டி வந்து ஈவன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாட்டாலும் அது அடுத்த லெவலுக்கு சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். when we are handling many risky chemicals, acid plant, flammable, explosive chemicals, it's a very highly risky job. So there we need, if anything happen, what to do? See, அதாவது நடந்துருச்சு, நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கூட அந்த இடத்துல வந்து nobody will have that advantage. Right? See, நிறைய இன்சிடென்ட் நடந்தது. ஈவன் என்னோட பாஸ்ட் இதுல கூட 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. We don't know.
how to respond or how to react for that situation. See, so at that time, some senior persons and senior team will be there, R&D will be there. So they will some guidance. So that will be helpful for us. Okay. So that's the Internet of Things and industrial internet. So Internet of Things is a normal device. நீங்க வந்து பாத்தீங்கன்னா Internet of Things நார்மலா வந்து ஒரு வீட்ல உள்ள டேட்டா ஒரு ரியோஸ்டாட் இது பண்றது. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆனாலும் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் லைக் ஒன் இஸ் ஃபார் அசட் மானிட்டரிங், ஒன் இஸ் ஃபார் த சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் மானிட்டரிங். மெயின் வந்து சேஃப்டி வந்து இட் வில் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சேஃப்டி மானிட்டரிங். இத்தனை அலாரம் வந்திருக்கு, இவ்வளவு கிரிட்டிக்கல். அனதர் ஒன் இஸ் இட் இஸ் ஆன் த அசட் சேஃப்டி அண்ட் தென் ஆப்ரேஷன்ஸ். சம் சாரி conditional monitoring, like வந்து 100 motor இருக்கும், it will run, so there will be a problem somewhere in the problem in the motor, you will not know. So there we may develop some systems like to understand what are the bearing problem, அதாவது vibration வந்து மாறிடுச்சுன்னா அதோட பீரியாடிக்கலா அதுக்கு இது பண்ணி கொடுத்துருப்போம் வைப்ரேஷன். ஸோ அது மாறிடுச்சுன்னா இட் வில் கிவ் த அலாரம். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஐஓடி அப்படிங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஐஓடினா அதாவது இன்டர்நெட், இதுக்கு வந்து தேவை இன்டர்நெட். முன்னாடி வந்து இன்டர்நெட்டை வந்து உங்களால இண்டஸ்ட்ரியில கனெக்ட் பண்ண முடியாது. லாட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். அந்த மாதிரி நெட்வொர்க் ப்ரோட்டோகாலும் கனெக்ட் ஆகலாம். அந்த 4.0ல வந்து இந்த டெவலப்மெண்ட், அதாவது ப்ரொஃபினெட், இன்டர்நெட் which can easily fit the data to the website of it. And MQTT சொல்லியிருப்பாங்க, மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன், வந்து மல்டி டெலகிராம். அதாவது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணதுக்கு எனக்கு வந்து மல்டிபிள் லெவல் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இஸ் நீடட். ஓகேங்களா? எஸ்ஏபிங்கிற சிஸ்டத்துல இருந்து நேரா என்னால டேட்டாவை எடுத்து ஒரு ரோபோவை ஓட்ட முடியாது. அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் வந்து நவ் இட் வாஸ் ரெடியூஸ்ட் in the 4.0 through MQTT protocols, Telegram protocols சொல்லுவாங்க. MQTT எழுதி MQTT Edge, so that giving the platform and that is able to integrate the system. Okay, and then okay, next வந்து இதுக்கு அடுத்த கட்டம் தான் மிஷின் லேர்னிங். maybe we will go for a next session, you will understand that. Okay, and this maybe time actually okay வா முடியாது சத்யா? ஹலோ, டைம் 4 o'clock ஆகும் சொல்லிட்டீங்க. ஓகே சார், 4 o'clock ஆயிடுச்சு சார். 4 o'clock தானே? அடுத்த ஏதோ செஷன் போறதா சொல்லியிருந்தீங்களா? See, நான் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மட்டும் ஒரு 5 minutes வச்சுக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு இன்ட்ராக்ஷன் வரும். இன்னைக்கு ஒர்க்ஃபுல்லா இருந்துச்சா இல்லை இன்னும் வேற என்ன மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு லைவ் வீடியோ வச்சுருவேன். எங்க இதெல்லாம் ஓடிட்டு இருக்க இண்டஸ்ட்ரியல் 4.0 ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி ஐ கேன் ப்ளே அண்ட் கிவ் இட் டு யூ. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஐ கேன் டூ இட் அண்ட் ஐ வில் ஷோ டு யூ. I need from the audience. Actually, I am having for a live video, if it is possible, live video. Hello. ஸ்டூடண்ட்ஸ் ஆன்சர் பண்ணலாம், மைக் ரிசீவ் ஆகும். இல்ல, நான் என்ன கேக்குறேன், they are interested. சார் இன்ட்ரெஸ்டட், நீங்க ஸ்பீக்கர்ட்ட கம்யூனிகேட் பண்ணலாம், முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். வேணா சொல்லலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தா. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க வந்து ஒரு கோர்ஸ்லயோ எதுலையுமே போய் கத்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஸோ ஐ கேன் கிவ் த பிக்சர். நீங்க எவ்வளவு கோர்ஸ் காசு 60-30 லட்சம் கொடுத்தாலும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் டெவலப் பண்ணிருக்காங்க. நானே நிறைய டெவலப் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொல்றேன். இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்போசர் வாட்ஸ்அப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தப்பறம் தான் இந்த வந்து காமிக்கிறது. So why I am speaking about lots of automobiles na, this is I am in paint industry. I develop lots of things from, I learn from, yeah, integrated in paint industry. Monorail, like AGVs, monorails, then warehouses, warehouses. So and SAP like extended warehouse management, MPS. So these are the like components. Okay. Depending upon your interest, I can just
I will record the video and I will explain on the video. இதுல வந்து ஒரு பிபிடி பண்ணியோ எதுவும் பண்ணா வந்து அந்த அளவு ஒன்றும் ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மோர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஐ ஷுட் Sir, a small doubt. Yes sir. Sir, நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? கேட்கல என்ன சொல்லுங்க. சார் இந்த பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? சொல்லுங்க. Sir, am I audible? சார் இந்த பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல சார், அதுக்கு எதுவும் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எதுவும் பண்ணீங்களா? இல்ல கோர்ஸ்லாம் கிடையாது. கோர்ஸ் எந்த இண்டஸ்ட்ரியில கோர்ஸ் கிடையாது. See, paint just manufacturing அவ்வளவுதான். manufacturing வந்தா வேதாந்த ஸ்டெர்லைட்ல ஒரு ஸ்மால் லேர்னிங் தான், நம்மளா லேர்னிங் தான் இதெல்லாம். பட் நான் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஒரு 15 வருஷம் தான் இருக்கேன். டெவலப்பிங் தான். இப்போ உங்களோட பேசிக் இன்ஜினியரிங் தாங்க, உங்களோட பேசிக் தெளிவா இருந்தா எங்கேயுமே எடுத்துருவாங்க. பேசிக் இஸ் த மெயின் திங். அதாவது பேசிக் தான். நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நான் பண்றதுலாம் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட். எக்கோ அடிக்கிறது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன இதுல வந்து ஐடியா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கைட் பண்ணுறேன். ரிலேட்டடா எதுப்பா, எது ரிலேட்டடா? சார் மெக்கானிக்கல் டிசைன் ரிலேட்டடா? மெக்கானிக்கல் டிசைன் ரிலேட்டடா வந்து மெக்கானிக்கல் டிசைன் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து 3D மாடலிங் டூல் உங்களுக்கு தெரியும். 3D மாடலிங் PDMS டெவலப்மெண்ட் அடாப்ல இருக்குது. சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்கோம். மெக்கானிக்கல்ல வந்து நீங்க வந்து டூல் டெவலப்மெண்ட் கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. நான் சொல்ல இந்த டூல் டெவலப்மெண்ட் கிடையாது. லைக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலா வந்து ஹைட்ரோடைனமிக்ஸ் தெரிஞ்சு பைப்லைன் டிசைனிங், வெசல் டிசைனிங், ரியாக்டர் டிசைனிங், அந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா வந்து பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா consultant players. They will be consultant and they will be players like Jacobs, so அவங்க தான் மெஜாரிட்டியா பண்ணிருக்காங்க. And then எக்கோடிங், FL Smith, ABB, Zeppelin Systems. கேக்குதா? எஸ் சார் கேக்குது. ABB, FL Smith, அப்புறம் வந்து Zeppelin, okay. அப்புறம் வந்து these are main players in developing the technology. Okay sir. Like ABB னா இப்போ வந்து அது டிசைன் தான். டிசைனா நீங்க உடனே வந்துட்டு ஓகே சார் டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா சார் நான் என்ன டிசைன் கேட்பேன் சார், என்ன டிசைன், ப்ராடக்ட் டிசைன். இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேக்டரி டிசைன்ஸ். இதுல வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. பைப்பிங் கால்குலேஷன்ஸ், என்ன சைஸ் பைப், எப்படி போடணும் பைப்பிங், பம்ப் என்ன பம்ப் பண்ணணும், பம்ப் கால்குலேஷன்ஸ், தென் வெசல்ஸ் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸோட டிஎஃப்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎஃப்டி என்ன சார்? எஸ் சார், சிஎஃப்டி. டிஎஃப்டி காம்படிஷனல் சிஎஃப்டி இல்ல பிஎஃப்டி. பிஎஃப்டி ஸோ பிஎஃப்டினா ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். நான் வந்து சொல்லிட்டு இருக்க டிசைன் ஆன் ப்ராக்டிஸ் டிசைனிங். லைக் ஒரு பவர் பிளான்ட் டிசைன் பண்ணுறது, பவர் பிளான்டோட பேலன்ஸ் இன் அண்ட் அவுட், ஹோல் வந்து இவ்வளவு வருது, டிசைன்.
ஹோப்ஸ் மார்ஷல், அப்புறம் வந்துட்டு ஹோப்ஸ் மார்ஷல் பாய்லர், இந்தியன் கம்பெனி சொல்றேன், ஹோப்ஸ் மார்ஷல் பாய்லர். ஓகே சார். பட் மெக்கானிக்கல்ல வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் 4.0 பண்ணணும்னா மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரிங்லயும் ஒரு பிளான்ட் ஹெட் ஆகும் அல்லது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஹெட் ஆகும் மெக்கானிக்கல் தான் மேக்ஸிமம் போவாங்க. 50% வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். 50 வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஐடி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. எலக்ட்ரிக்கல் ஐடி மீதி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் த பொசிஷன் இஸ் கோயிங் ஹையர், அதுக்கு வந்து நீங்க வந்து எண்ட் டு எண்ட் வந்து தெரிஞ்சாதான் இதாகும். நவ் வந்து இது வந்து சீட் தான். நீங்க வந்து ஒரு இப்போ பண்ணக்கூடிய நீங்க சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஐஓடி 4.0 எல்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா? டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு டிசைன் போகணும். பம்ப் இருக்கு, கிரவுண்ட் ஃபோர்ஸ் டிசைன், அது ஒரு பெரிய கிரவுண்ட் ஃபோர்ஸ் பம்ப்ஸ். அப்புறம் வந்துட்டு ஷெல் நீங்க என்ன கேட்பீங்க? ஷெல் என்ன சார் டிசைன் பண்ண? ஷெல் they are designing for this on their own plant, petrochemical plant. ஓகே சார். ஸோ நீங்க என்ன டொமைன் எடுக்கிறீங்க? ஆட்டோமொபைல் போனீங்கன்னா ஆட்டோமொபைல் டிசைன் அது தனி ட்ராக், ஃபேக்டரி டிசைனிங் அது ஒரு தனி ட்ராக். எனக்கே 10-12 டொமைன் இருக்கு. இந்த டொமைன்ல போயிட்டு இருக்கு. இந்த டொமைன்ல பாத்தீங்கன்னா we have to coordinate. பாத்தீங்கன்னா நான் வந்து மெக்கானிக்கல் நிறைய பேசுவேன், டைரக்ஷன் எல்லாமே நான் பேசுவேன். நான் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய கோஆர்டினேட் பண்ணி பண்ணுவேன். டிசைனிங்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நாங்க வந்து பவுடரை கன்வே பண்ணிட்டு இருக்கோம். அந்த கான்செப்ட் பவுடர் கன்வே எப்படி கன்வே பண்ணணும், அது வந்து வேக்யூம்ல கன்வே பண்றது எப்படி, அதே மாதிரி இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பத்தி நான் பேசும்போது அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நாங்க வந்து பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நவ வி ஆர் ப்ரோபோசிங் ஃபார் சேஞ்ச் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மாடலை சேஞ்ச் பண்ணுவோம். ரியாக்டர் நான் சொன்னேன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதுல வந்து ஜாக்கெட் காயில் இருக்கும், 6 ஜாக்கெட் இருக்கும், ஸ்டீம் போகும், 3 ஜாக்கெட்ல ஸ்டீம் போகும், 3 ஜாக்கெட்ல சில்லிங் வாட்டர் போகும். There also we did a change with the condensation sitting with utility cooling tower, the ion exchange, the main water treatment, mechanical, adu Babak. So they are also in the field of design, water treatment design, ion exchange, water treatment design. Mechanical water treatment பெரிய field. Like நீங்க பார்த்தா வந்து லைக் வாட்டரோட TDS கம்மி பண்ணி கேப்பபிளா கொண்டு வரதும், தென் வந்து எஸ்டிபி அண்ட் இடிபி, சாரி இடிபி தான் மெயின், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதுக்கு இது பண்றதுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட். அப்புறம் வந்து ஆர்ஓ சிஸ்டம், அயன் எக்ஸ்சேஞ்ச் மெயின் மெஜர் இன் அயன் எக்ஸ்சேஞ்ச் டெவலப்மெண்ட். ஸோ அதை எப்படி வாட்டர் எப்படி திருப்பி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் எப்படி கம்மி பண்ணி, மேபி நீங்க படிச்சிருப்பீங்க, ரிஜெக்ஷன் எப்படி கம்மி பண்ணலாம், அதுக்கு என்ன கெமிக்கல் பண்ணலாம், ஸோ அது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே சார். And design, you are well and very interested na robotics okay, interest irundinga there are Wipro Pari, note பண்ணிக்கோங்க. Wipro Pariங்கிறது கொஞ்சம் டீசென்ட்டான ஒரு பெரிய கம்பெனி, Adverb. So there is a platform where you play with mechanical and electronics. அதாவது அதாவது இந்த பம்ப் எல்லாம் விட்டுட்டு ஒரு ரோபோட் உருவாக்குறது, கட்டிஷன் ரோபோட்டிக்ஸ், ஒரு மிஷினோட மொத்த கோஆர்டினேஷனை உருவாக்குறது, லைக் சிஎன்சி மிஷின் அந்த மாதிரி எல்லாம் பண்றது. பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய கம்பெனி. விப்ரோ பாரிங்கிறது வந்து நான் ஒரு 1.6 crore வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஒரு கம்பெனி கூட. சப்போர்ட் வி கெட் இட் ஃப்ரம் விப்ரோ பாரிங்கிற கம்பெனி, அது விப்ரோ கூட இப்போ ஜாயின் ஆயிடுச்சு. அட்வர்ப்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிராஃப்ட்ஸ்மேன், ஃபேக்டரி ஆட்டோமேஷன் ரொம்ப ப்ளே ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நீங்க வந்து எப்படின்னா மெக்கானிக்கல், நான் ஒரு இன்ஜின் அது மட்டும் இன்னைக்குள்ள இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இதுலதான் நிறைய டிரைவ் ஆயிடுச்சு. ஓகே, அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எஸ் சார். Any other questions? Any other questions? நான் ஏதாவது சொன்னீங்கன்னா அடுத்த அதுக்கு அந்த மாதிரி நான் ஒரு செஷன் இருக்கும், கிளியரா இது பண்ணிட்டு போகணும். இது ரிலேட்டட் வேற இருந்தாலும் I guess no more questions, sir. Okay, thank you.
By the way, thank you so much. Even beginningல எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் ரொம்ப பேஷண்டா நீங்க வெயிட் பண்ணி இந்த செஷன் ஃபுல்லா எங்களுக்கு கண்டினியூ பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். Thank you. Thank you. Concluding vote of thanks, Benil Ravan will be delivering, sir. I'll invite Benil Ravan to deliver the vote of thanks. Good afternoon, everyone. I express my heartfelt gratitude to Mr. Bhagavadishwaran M for his enlightening session on Industry 4.0 and IoT. His achievements, including over a decade of experience in process and factory automation, his leadership at Birla Opus, and his contributions to advanced technologies like ABB 800XA, PLC programming, and SCADA are truly commendable. As an esteemed alumnus of National Engineering College, he has set an inspiring example of excellence and innovation for all of us. I also thank our department, the organizing team, and all participants for making this event a success. Thank you once again, and we look forward to more such opportunities to learn from him. Thank you, sir. Thank you. Thank you. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நல்ல நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, எங்களுக்குலாம் இந்த மாதிரி இல்லை. யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரியல்லாம் கனெக்ட் பண்ணுறது வந்து நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு யூடியூப்ல எதுவும் கிடைக்காது. நிறைய இது இண்டஸ்ட்ரியில நிறைய பேட்டர்ன் வச்சுட்டு ஈவன் நான் டெவலப் பண்ணதே பேட்டர்ன் பண்ண முடியாமல் வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால நீங்க அலுமினியை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஹவு மச் யூ கேன் கெட் ஃப்ரம் தம் கெட் இட். ஓகேவா? தேங்க்யூ. Thank you so much.